அது எப்படி பாசிபிள் மேம்? இவ்ளோ சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எல்லாம் மீறி ஒரு ஃப்ளைட் சேஃப்டி அந்த சான்றிதழ் இல்லாம 8 முறை பறக்க முடியுமா? அதுக்கு என்னோட பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, மேபி இந்த ஒரு ஃப்ளைட் இஷ்யூனால அது பெருசா பேசப்படுறதாம இருக்கலாம். 2வது இத கண்டுக்காம எல்லாம் இல்ல. இப்ப ஏர் இந்தியா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது கவர்ன்மெண்ட் அண்டர்ல இருந்தது. கவர்ன்மெண்ட் கீழ இருந்தது. இப்பதான் பிரைவேட் ஆக்கியிருக்காங்க. லாஸ்ட் 2, 3 இயர்ஸ் தான் இல்லையா? சோ அந்த 2, 3 இயர்ஸ்ல நம்ம ஒரு நார்மலா ஒரு வீடு வாங்குறோம், இல்ல வேற ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் வாங்குனாலே அதுக்கு ப்ராசஸ் நெறைய இருக்கும். ஜஸ்ட் ஒரு வீடு லேண்ட் வாங்குறனாலே அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அந்த மாரி அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு நெறைய விஷயம் இருக்கு. அந்த மாரி ஒரு ஏர்லைனே பிரைவேட் வாங்கியிருக்காங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாமே பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு பேஸ் மட்டும் கிடையாது. சென்னை, பாம்பே, இன்டர்நேஷனல், டொமஸ்டிக் இந்த மாரி எல்லா டொமஸ்டிக்ல இருக்க ஃபிளைட்ஸ், இன்டர்நேஷனல் இருக்க ஃபிளைட்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்றது அப்டேட்டட்ல பண்ணிட்டு இருப்பாங்க. சோ மேபி முன்னாடி கவர்ன்மெண்ட் கிட்ட இருந்து பிரைவேட்க்கு வந்ததுனால அவங்க கவனிக்காம விட்டுருக்கலாம். பிளஸ் இல்லைன்னா கவர்மெண்ட் சைட்ல இருக்கும்போது அவங்க டேட் ஏதாவது மாத்தி கொடுத்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணதுக்கு ஏர் இந்தியால இருந்து சான்ஸ் கிடையாது. அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இருக்கும்போதே டேட் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கலாமே தவிர அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்படி பண்ணியிருக்காங்கன்னா மேபி அது சேஞ்ச் ஆனதுனால கூட ஒரு சான்சஸா இருக்கலாம்.